குடிநீர் குடிக்க முடியாத அவல நிலைமை, பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாநகரில் 60 வார்டுகளுக்கும் மாநகராட்சி சார்பில் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது பல வார்டுகளில் கருப்பு பைப் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் பல்வேறு இடங்களில் லீக்கேஜ் ஏற்பட்டு குடிநீர் வீணாகி வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு இடங்களில் குடிநீர் குடிக்க முடியாத சூழ்நிலை இருப்பதாக சொல்லப்படுகிறது. 3வது வார்டு எட்டயபுரம் ரோடு ஹவுசிங் போர்டு குடியிருப்பு பகுதியில் திங்கட்கிழமை இரவு வந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசியது. இதனால் அந்த பகுதி பொதுமக்கள் குடிநீரை குடிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. இதைத் தொடர்ந்து 3வது முறையாக அதே குடிநீர் வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதேபோல செவ்வாய்க்கிழமை காலை சங்கராபுரம் புது கிராமம் பகுதிகளில் வந்த குடிநீரில் தூசி கலந்து குடிநீர் வந்துள்ளது. இதனால் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டனர். இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரியிடம் புகார் கூறப்பட்டதாகவும் இதுவரை சரி செய்யவில்லை என்றும் பொதுமக்கள் கூறுகின்றனர். மாநகர மக்கள் ஆரோக்கியத்துடன் சுகாதாரமாக வாழ வேண்டுமென்றால் மாநகராட்சி விநியோகம் செய்யப்படும் குடிநீர் சுத்தமானதாகவும் தூய்மையானதாகவும் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் குடிநீர் விநியோகத்தில் கவனம் செலுத்தி சுத்தமான சுகாதாரமான குடிநீர் வழங்க வேண்டும் என்று சொல்கின்றனர்.